நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஆதித்யா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கட் பண்ணிடாத ப்ளீஸ். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூடயே கடைசி வரைக்கும் வாழணும்னு மனசு சொல்லும். நான் உன்னை விரும்புறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புரியாது. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு யார் கூட வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அது யார் கூடனா உன் கூட மட்டும்தான். உன் முகத்தில் சிரிப்பை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும். உன்னோட கண்ணீரை துடைக்கிறது என் கடமைன்னு நினைக்கிறேன். என்னோட காதலை நீ புரிஞ்சிட்டு இருப்பேன். தினம் தினம் நான் சாகிறேன் பயத்தினிலே. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளை காலையில் நீ வரலனாலும் நான் சொன்ன விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஏன் இதை உன்கிட்ட சொல்றேன்னு புரியுதா பிரியா? நான் உன்னை அவ்வளோ விரும்புறேன்ப்பா. சரி போய் தூங்கு போ. குட் நைட். என்னோய் போகும் அங்கே போகும் பாதை வேண்டும். எங்கே போனால் கண்கள் தூங்கும் அங்கே வாழும் வாழ்க்கை வேண்டும். தினம் தினம் நான் மாட்டி வைங்க. எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணுங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. ஜகதீஷ், எந்திரி. அங்க கோயில்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாரு. எதுக்காக இவ்வளோ டெக்கரேஷன்ஸ்? ஆமாண்ணே. ஏய் எந்திரின்றல. சரியான தூங்கு மூஞ்சி. உனக்காக நாங்க காத்துட்டு இருப்பேன். காலையில 8 மணிலிருந்து நீ வர வரைக்கும் அங்க இருந்து போகவே மாட்டேன். அப்பா, நான் பேசுகிறேன். அக்கா, நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. யோசிச்சு பாருங்கக்கா. கடந்த காலம் நிகழ்காலத்தோட கெட்ட கனவு. இப்போ எதிர்காலம் உங்கள் கையில். அதை அழகாக்கி போங்கக்கா. அப்போ தான் வருங்காலம் அழகாக இருக்கும். இது நான் ஒரு இடத்துல படித்தேன். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சுவாமி, சுவாமி நில்லுங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? அது பண்டிகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு துளசி அம்மோட நாள் இல்லையா? முதல்ல துளசிக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் சாயங்காலம் ராம்ஜி கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் ஆச்சுப்பா.
அப்படின்னா இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இன்னைக்கு விஷ்ணு துளசியோட கல்யாண நாள். இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காதுப்பா. நான் கிளம்புறேன். நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரியா. நம்ம காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஆதித்யா, முதல்ல நான் சொல்ல வர விஷயத்தை தயவு செஞ்சு கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பிரியா, இங்க வந்ததே போதும். ஆதித்யா, நீ முதல்ல என்னோட கடந்த வாழ்க்கையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. யூ ஹேவ் டு நோ. நீ கண்டிப்பா அட தெரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. சரியா? ஈவினிங் கரெக்டா வந்துரு. ஓகே? ஆதித்யா நான் ப்ளீஸ். உன்கிட்ட சொன்னேன்ல, என்னுடைய ஃபேமிலியை உனக்கு அறிமுகப்படுத்துறேன்னு. அதுக்கு இன்னைக்கு முன்னாடி- எல்லாரும் இங்க வருவாங்க. ஆதித்யா, கேளு, இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். லேட் பண்றத ஆதித்யா. சரியா வந்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் ஐ லவ் யூ. ஆதித்யா, ஆதித்யா நில்லு. ஆதித்யா, ஆதித்யா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஹாய் டாட், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் டாட். நல்லது கண்ணா. முதல்ல உன் கதை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்லு. அப்பா வண்டி எங்க போகணுமோ அங்க சரியா போய் சேர்ந்துருச்சு. பாரு, நான் உனக்கு சொல்லிட்டேன் நான் யார் பையன்னு. ஐடி கார்டு கூட காட்டிட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா வேணா போன்ல பேச சொல்றேன். ஏய், பேசாம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம் கழட்ட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? கண்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட அப்புறம் பேசு. ஓகே டாட். ஆமா, அவன் யார் யூனிஃபார்ம் கழட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கான்? அவன் பெரிய வீட்டு பிள்ளையா சார். இவன் வண்டி ஓட்டும் போது 4 பேர் மேல இடிச்சிட்டான். எங்க கூப்பிடு, அந்த சார் யாருன்னு பாப்போம். யோ, அவனை கூட்டிட்டு வாங்கயா. அட அங்கிள், நீங்களா? ஏய் யோ, விடுங்கயா. யார் தெரியுமா இவரு? ஹலோ அங்கிள். அங்கிள், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நான் தான் அங்கிள், ராஜீவ், பாலாஜி சாரோட பையன். ஓ, அங்கிள் நீங்களே ஃபோன் பண்ணுங்க. டாடி கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா இவரை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். இல்ல அங்கிள், மன்னிச்சிருங்க, இந்த ஆளு என்ன அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாரு. அதான் கோவம் வந்துருச்சு. சார், இவரை நான் அனுப்பிடட்டுமா? இன்னும் இவர் மேல எஃப்ஐஆர் போடல. ஓ, நீ எஃப்ஐஆர் போட்டா உன்னை விட்டுருவாங்களா? எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, நீ தண்ணி இல்லாத காடு தான். நான் என்ன பண்ண அங்கிள்? என் மேல எந்த தப்பும் இல்லை அங்கிள். நான் சும்மா தான் இருந்தேன். அவங்க தான் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாங்க. உன் அப்பா ஊர்ல பெரிய ஆளா இருந்தா ரோட்ல வண்டி ஓட்டாம பிளாட்ஃபார்ம்ல வண்டி ஓட்டுவியா? இவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினதுக்கு, ஆளுங்க மேல வண்டி ஏத்தனதுக்கு, போலீஸ்காரங்களை தரக்குறைவா பேசினதுக்கு, அப்புறம் வேற ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதையும் சேர்த்து போடுங்க. உள்ள தள்ளி லாடம் கட்டுங்க. எவன் வந்து கேட்டாலும் வெளியே விடாதீங்க. ஐம் சாரி அங்கிள். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அங்கிள். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபோர்க் இடது பக்கம், கத்தி வலது பக்கம், அப்புறம் ஸ்பூன் திரும்பவும் இடது பக்கம். என்ன மருமகளே, ஸ்பூன் இடது பக்கம், கத்தி வலது பக்கம், ஃபோர்க் இடது பக்கம். இது ரொம்ப ஈஸி. சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எப்ப பார்த்தாலும் வித்யாவை கிண்டல் பண்ணிட்டே இருக்க. கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, 2 அரை விடுவான். அப்ப தெரியும் உனக்கு. மன்னிச்சிருங்கம்மா. சொல்லுக்கண்ணா.
கடலுக்கு போய் சேர்ந்துட்டியா? போய் சேர்ந்துட்டேன் டேட். நங்கூரத்தை போட்டிருக்கேன். இனிமே படகு அசையாம நிக்கணும். அப்படியா? நங்கூரத்தை எப்படி போட்ட? எனக்கும் சொல்ல. அந்த நேரத்தில் உங்களை தான் டேட் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல ஒரு விஷயம், கஷ்டப்பட்டாதான் நம்ம எதையுமே அடைய முடியும்னு. அதை அவளை கண்டுபிடிக்கும் போது தான் நான் உணர்ந்தேன். நீ என் பையன்றத நிரூபிச்சுட்டடா. சபாஷ் கண்ணா, சபாஷ். ஆதித்யா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? சரி சொல்லு, அடுத்து என்ன பண்ண போற? நீங்கள் எல்லாரும் சாயங்காலத்துக்குள்ளே இங்கே வந்துடுங்க. உங்கள் முன்னாடி தான் போட்டை நவுத்தவே போகிறேன். காசியாபாத்துக்கு வரதை பற்றி சொல்றியா? என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஈவினிங் கோயிலில் சாமிக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. இதை விட நல்ல நாள் இனி இந்த வருஷத்தில் கிடைக்காதான்ப்பா. அப்படியா சொல்ற? அப்போ சரிதான். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே. என்ன விஷயம்? என்ன பேசிட்டு இருந்தீங்க ஆதித்யா கிட்ட? நீங்க அவனை பாராட்டிட்டு இருந்தீங்க. என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. அது என் செல்ல பையன் ஆதித்யா லவ் பண்றானாமா. காதலா? வேற என்னவா? ஒரு வாரமாவே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சரியா சொன்னீங்கண்ணே. இங்க பாருங்க, அவர் பண்ற வேலையால என் புருஷன் தூக்கம் தான் கெட்டு போகுது. அட, ஆதித்யா காதலிக்கிற விஷயம் என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அம்மா, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுறீங்களே. சரி, அதெல்லாம் போட்டோம். உனக்கு அந்த பொண்ணை ஞாபகம் இருக்கா? மன்சாதேவி கோயிலுக்கு போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தீங்களே. அம்மன் கோயில்லையா? இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை. அட ஆமா, ஆமாமா, நானும் அந்த பொண்ணை பார்த்தேன். ஆனா அவ பேரை மறந்துட்டனே. அட, உங்ககிட்ட பேரை கேட்கல, அந்த பொண்ணை ஞாபகம் இருக்கா? அவ எப்படி இருந்தா? அழகா இருந்தா. அவளோட அப்பாவும் தம்பியும் கூட இருந்தாங்க. ஆமா, ரொம்ப அழகா ஸ்வீட்டா பேசினாங்க. அப்படியா? உனக்கும் ஆதித்யாவோட டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு தெரியும், ஆதித்யா அப்படி ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணுவான்னு. அதனாலதான் என் பையனை பாராட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஆதித்யா தப்பு பண்றவன் கிடையாது. சரி, ஏதோ காசியாபாத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அவன் கல்யாணத்தை இன்னைக்கே வச்சுக்கணும்ன்றான். இன்னைக்கு சாயங்காலமே காசியாபாத் போறோம். இன்னைக்கே வா? பின்ன உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா என்ன? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லலங்க. இன்னும் 3 நாள்ல ஆதித்யாக்கு எக்ஸாம் இருக்குங்க. இந்த நேரத்துல அவன் எக்ஸாம் எழுத மாட்டான் யார் சொன்னா? இங்க பாரு, என் பையன் சொல்லிட்டான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நல்ல முகூர்த்தம்னு. யோசிக்காம புறப்படுங்க. இன்னைக்கு சாயங்காலமே நாம காசியாபாத் போறோம். என்னங்க, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்ன? இன்னைக்கு துளசி பூஜையாச்சே. அண்ணே, கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு? நீங்க பண்றது சுத்தமா எனக்கு புரியல. அட, புரிஞ்சு என்ன செய்ய போற? என் கூடவே இரு, அது போதும். சரி, எல்லாரையும் நீங்க இங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? திருப்பி யாரை கூப்பிட போறீங்க? அவங்களதான். யார் எங்க உறவை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள. என் காதலுக்கு ஊக்கம் கொடுத்தவங்க. நான் உங்ககிட்ட பிரசாதம் ஒன்றும் கேட்கல. நான் உனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு தேவைன்னா நீ உதவி பண்ண மாட்டியா? அவனுக்கு ஜூனியர் தானே? சரி விடு, எனக்கு உதவி பண்ண வேண்டாம். ஓகே, வச்சிரு. நான் தான் பேசுறேன். வேலை நடக்குதா? அட, நான் உங்ககிட்ட ஒரு வேலை தானே சொல்லியிருந்தேன். எனக்கு இப்போ குறைஞ்சது 20 லட்சம் ரூபா லோன் வேணும். நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, என்னமோ உன் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு.
அட முயற்சியாவது பண்ண, பேசியாவது பாரு. ஓகே, நான் உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி வச்சிடறேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் இவனுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன் தெரியுமா? லட்சமா லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு உதவின்னு கேட்டா என்கிட்டயே சட்டம் பேசுறான். சுயநலவாதி. உங்களுக்கு நிச்சயமா லோன் கிடைச்சிருங்க. நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் சரியா கொடுத்துருக்கீங்களா? நீங்க இப்போ நீ உனக்கு கவலைப்படாத. நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன், நான் மாறிட்டேன். எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட காதல் என்னை மாத்திடுச்சு. இந்த வேலையில் இல்லாம இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிடுச்சு. அப்புறம் இவ்வளவு வருஷம் கழிச்சு தொலைஞ்சு போன நம்பிக்கையும் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிற உத்ரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்னை பத்தி கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன் எடு. ஆட என்ன யோசிக்கிற? பேசு. சித்தி, எப்படி இருக்கீங்க? எனக்கு பிரியா கிடைச்சிட்டா. பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா என் காதல் கை கொண்டுடுச்சு. அவ காசியாபாத்தில் தான் இருக்கா, கண்டுபிடிச்சிட்டேன். சித்தி, என்ன ஆசீர்வாதம் பண்ண. நீங்க சாயங்காலம் இங்க வந்தே ஆகணும். ஓகே? சாயங்காலமா? இல்லப்பா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு. அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க சாயங்காலம் இங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் தனியா எப்படி சித்தி? ஆனா இங்க பாருங்க. போன கொடு. சொல்லு ஆதித்யா, நீ சொன்ன நேரத்துக்கு உத்ரா கண்டிப்பா வருவா. ஆனா எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. வணக்கம். வணக்கம். காசியாபாத். இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா வருவா. தேங்க்யூ. அம்மா, ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? நான் திட்டுவேன்னா? என்ன உத்ரா, உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் நான் மாறிட்டேன்னு. தயவு செஞ்சு நம்பு. ஐ லவ் யூ so much. உத்ரா, இது உன்னோட குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நான் தலையிடக்கூடாது. நீ அங்க இருந்துதான் ஆகணும். நீ போ. என்ன ஆதித்யா எதுவுமே பேச விடலப்பா. இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃபேமிலி வராங்க, நீ சந்திக்க வந்துடுன்னு சொன்னாருப்பா. I don't know what to do பா. Please tell me. Tell him பிரியா, you have to. நீ சொல்லித்தானே ஆகணும். உன் பக்கமா இருக்கட்டும், அவன் பக்கமா இருக்கட்டும், எதுவும் தெரியாம நாம எப்படி முடிவெடுக்க முடியும்? I know பா, ஆனா எப்படி அவர்கிட்ட சொல்றது? யோசிமா, நல்ல வழி கிடைக்கும். அண்ணே, நீங்க மொத்த குடும்பத்தையும் ஏன் கூப்பிடுறீங்க? அதுவும் இப்ப எதுக்கு? ஏன்னா இந்த மாதிரி நல்ல நாள், அதுவும் சுவாமியோட கல்யாணம் இனிமே கிடைக்காது. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அப்புறம் இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல என்னோட கடந்த கால உண்மையை பத்தி சொல்ல போறேன் ஆதித்யா. உனக்கு கேட்க விருப்பம் இல்லைனா அப்புறம் நீ படிச்சாகணும். ஒரு வேள்வி செய்கிறாய் விழியிலே, நூலில்லை தரியில்லை, ஒரு காதல் நேகிறாய் மனதிலே, பூவில்லை மடலில்லை, புது தேனை பேகிறாய் உயிரிலே. என்னை உன்னிடம் இழக்கிறேன், இருந்தும் இல்லையாய் இருக்கிறேன்,
சின்ன சின்னதாய்